Hi students. Now we are going to discuss about equations of uniformly accelerated motion by calculus method. Equation of motions வந்து நம்ம calculate பண்ணணும். சரி, there are three equation of motions ninth standardல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? அங்க வந்து graphical method யூஸ் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். இங்க வந்து calculus method நம்ம derive பண்ணணும். சரியா, derive பண்ணலாமா? சரி, இப்போ let us consider the object moving in a straight line. இதான் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னா மூவ் ஆகுது வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, யூனிஃபார்ம் இனிஷியல் வெலாசிட்டி u. சரியா, இப்போ அட் டைம் t is equal to 0. இப்போ t is equal to 0ங்கிறப்ப இனிஷியல் வெலாசிட்டி u. After time t, its final velocity v. இப்போ u means என்ன சார்னா initial velocity. Next எப்ப அப்படின்னா at time t is equal to 0. v அப்படிங்கிறது என்ன சார்னா final velocity at time t is equal to t some time. சரி, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருந்து இப்படி மூவ் ஆயிருக்குது. அப்ப இங்க வந்து என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணிருக்கு. அதான் தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன சார்னா எஸ். எஸ் அப்படிங்கிறது என்ன சார்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். சரியா, இப்ப இந்த இதை வச்சுக்கிட்டு நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து நம்ம டெரைவ் பண்ண போறோம். சரி, பண்ணலாமா? சரி, first பார்த்தீங்கன்னா velocity time relation. First one velocity, next time relation. Velocity time relation. இப்போ velocityயும் டைமுக்கும் என்ன சார் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா நமக்கு தெரியும் ஆல்ரெடி வேணும். டைமை பொறுத்து வெலாசிட்டி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன். நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஆக்சலரேஷன். டிஃபைன் ஆக்சலரேஷன் சொல்லுங்க பாக்கலாம் யாராவது? எஸ், வெரி குட். ஆக்சலரேஷன் இஸ் டிஃபைன்ட் as rate of change of velocity with respect to time. இப்போ இங்க வெலாசிட்டி வந்து என்ன டைமை பொறுத்து சேஞ்ச் ஆகுது. அப்ப ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷன் a is equal to அப்படின்னா dv divided by dt. இதை நம்ம எப்படி சார் சொல்லலாம் அப்படின்னா acceleration is defined as the first derivative of velocity with respect to time. இப்போ d divided by dt அப்படிங்கிறது என்ன சார்னா first derivative of velocity. velocity அப்படிங்கிறது v. first derivative of velocity with respect to time அப்படின்னு சொல்ல. acceleration is defined as the first derivative of velocity with respect to time. சரி, இப்ப இந்த ஈக்குவேஷன்ல இந்த dv வந்து இந்த சைடு வச்சுக்கிட்டு dt வந்து இங்க கொண்டு போறோம். அப்ப என்ன வரும்? dv is equal to a into dt. சரி, இங்க d அப்படினாவே change in. d means change in. இப்ப இங்க dv அப்படின்னா velocity change ஆகுது, dt அப்படிங்கிறது டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ integrating on both sides. integrating on both sides. இப்போ இன்டகிரேட் பண்ணணும் சார். எவ்வளவு சார் இன்டகிரேட் பண்றது அப்படின்னு பார்த்தா டைம் வந்து பார்த்தோம்னா பாரு velocity time relation. time along x axis, velocity along y axis. time t is equal to 0. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளவு சார் இருக்கும்? அப்படியே தட் இஸ் ஈக்குவல் டு u. டைம் வந்து என்ன சார் அப்படின்னா t ஒரு பர்டிகுலர் டைம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப வெலாசிட்டி எங்க போகும் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி v. அப்ப டைம் 0 to t வெலாசிட்டி u to v இன்டகிரேட் பண்ணணும். சரி, அப்ப இன்டகிரல் dv is equal to next integral a into dt. இங்க velocity வந்து என்னன்னா சேஞ்ச் ஆகுது. எங்க இனிஷியல் velocity to final velocity. இங்க டைம் சேஞ்ச் 0 to t. இங்க a கான்ஸ்டன்ட் டேக் அவுட் சைட். அப்ப integral u to v into dv is equal to a into integral 0 to t into dt.
சரி, நெக்ஸ்ட் இன்டகிரேட். integration formula தெரியும் நமக்கு. integral dx is equal to எவ்வளோ சார்னா x. integral dx is equal to x. இப்போ integral dv is equal to v. இங்க upper limit lower limit இருக்கு. அப்போ u to v that is equal to a into integral dt is equal to t. இப்போ 0 to t. now upper limit substitute பண்ணோம். first இதை substitute பண்ணோம், next இதை substitute பண்ணோம். அப்போ v க்கு v னு substitute பண்ணோம், next minus v க்கு வந்து என்ன சொல்றோம்னா u னு substitute பண்ணோம், that is equal to a into இங்க upper limit வந்து t minus lower limit வந்து 0. அப்ப v minus u is equal to இங்க multiply பண்ணா a into t. next இந்த minus v அந்த சைடு கொண்டு sorry u அந்த சைடு கொண்டு போனா plus u. அப்ப v is equal to u plus at. this is first equation of motion. இது first equation of motion. சரி, next second என்ன பண்ணோம் அப்படின்னா displacement time relation. second one வந்து displacement time relation. இப்போ டைமை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆகுது. டைம் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து அலாங் ஒய் ஆக்சிஸ். இப்போ இது 0. இப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், that is called velocity. so velocity v is equal to ds divided by dt. velocity is equal to ds divided by dt. சரியா? இப்போ இங்க என்ன பண்ணிருக்கு அப்படின்னா velocity is defined as the first derivative of displacement with respect to time. for the velocity which is equal to first derivative of displacement with respect to time, with respect to time dt. சரி, இப்போ இந்த ds வந்து இங்க வச்சுட்டு dt இந்த சைடு கொண்டு வந்தோம்னா அப்புறம் ds is equal to v into dt. v into dt. சரி, இப்போ next from equation number 1 v is equal to u plus at. here substitute. இங்க பாத்தியா இங்க v இருக்குல்ல, v is equal to u plus at. அப்ப ds is equal to v ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா u plus at into dt. இங்க அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அடுத்து ds is equal to u into dt plus at into dt. now integrate on both sides. இங்க பார்த்தா d இருக்கு, change in displacement, இங்க change in time. அப்ப integrate பண்ணோம்னா integral ds is equal to integral u constant, so வெளிய எடுத்துங்க, integral dt. here a constant plus a into integral t into dt. சரி, now integrate. இப்போ இதை integrate பண்ணா இதுல டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எங்க இருந்து எங்க சார் போகுது? இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் 0ல இருக்கு, 0ல இருந்து எங்க போகுது s அப்படிங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட். டைம் 0 to t. சரியா? இப்போ இன்டகிரேட் பண்ணலாமா? அப்ப 0 to s, 0 to t, here 0 to t. சரியா? சரி, இப்போ இந்த இதுல பாருங்க, இதை இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? இதை இன்டகிரேட் பண்ணா integral dx is equal to x. சரியா? இங்க ds is equal to s. அப்ப 0 to s, that is equal to u into integral ds is equal to x. இங்க dt இருக்கு, dt வந்து என்ன சொன்னா t. அப்ப 0 to t. next plus a into இந்த இதுல பார்த்தா அப்படின்னா t வேற இருக்கு சார். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. நமக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா integral x power n into dx is equal to x power n plus 1 divided by n plus 1. இது ஃபார்முலா. சரியா? integral x power n plus integral x power n is into dx is equal to
x power n plus 1 divided by n plus 1. இங்க பாரு, இங்க t power 1 இருக்கு அர்த்தம். 1 தான் n. அப்ப n plus 1. அப்ப 1 plus 1 வந்து என்னன்னா 2 divided by வந்து n plus 1. n இடத்துல 1. 1 plus 1 2. அப்ப என்ன வரும்? That is t square divided by 2 வரும். சரி, அப்ப 0 to t. First upper limit substitute பண்ணா s minus 0 that is equal to இங்க u into t substitute பண்ணா upper limit substitute பண்ணா t, lower limit வந்து என்ன சொன்னா 0 minus 0. Next இங்க plus a into இங்க upper limit t வந்து substitute பண்ணு. அப்ப t square divided by இங்க 2. அடுத்து minus lower limit substitute பண்ணா 0 square divided by 2, 0 divided by எடுத்தீங்கன்னா 0. சரியா? அப்ப என்ன வரும்? s is equal to u multiply பண்ணா ut plus இங்க வந்து என்ன வரும்? 8 into t square divided by 2, 8t square divided by 2, 8t square divided by 2. சரி, இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா s is equal to ut, இதை எப்படி எழுதலாம்? இங்க எழுதலாம், இந்த இடத்துல எழுதலாம். s is equal to ut plus half at squared. இங்க பாரு, ut plus இந்த இது half போட்டுட்ட at squared. இந்த மாதிரி எழுதியாச்சு. s is equal to ut plus half at squared. This is equation number 2. This is second equation of motion. அடுத்த third equation வந்து என்ன சார் அப்படின்னா, எதுல இருந்து சார் எடுத்துக்கிறோம் அப்படின்னா velocity displacement relation. சரியா? third வந்து velocity, அடுத்தது displacement. இந்த ரெண்டுக்கு உள்ள ரிலேஷன். இது எங்க சார் இருக்குன்னா ஆக்சலரேஷன் வந்து எடுத்துக்கலாம். ஆக்சலரேஷன் a is equal to என்ன ஃபார்முலா? dv divided by dt. Acceleration is defined as the first derivative of velocity with respect to time. சரியா? velocity வந்து என்ன பண்ணோம்? first derivative பண்ணோம்னா என்ன பண்ணோம்? டைம் பொறுத்து first derivative பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? acceleration. இங்க நம்ம என்ன சொல்றோம்? velocity displacement relation. அப்ப என்ன பண்ணணும் சார் அப்படின்னா displacement வந்து நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணணும். இங்க velocity ஆல்ரெடி இருக்கு, டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம கொண்டு வரணும். என்ன பண்ணா டிஸ்பிளேஸ்மென்ட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ண வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். அப்ப dv divided by dt into ds divided by dt. சரி, ds ஆல மல்டிப்ளை பண்ணி ds ஆல டிவைட் பண்ண வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகும். இப்ப இதையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறோம். அப்ப dv divided by ds into ds divided by dt. இந்த dt இங்க போயிடுச்சு, இது இங்க வந்துருச்சு. சரி, இப்ப இந்த ds divided by dt, that is velocity. சரி, rate of change of displacement is called velocity. இங்க v னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப a is equal to dv divided by ds into இதுக்கு வந்து என்ன எழுதிக்கலாம்? v அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த dv இந்த ds இந்த சைடு கொண்டு போ, a வந்து இந்த சைடு கொண்டு போறோம். அப்ப என்ன வரும்? நெக்ஸ்ட் டைம் அப்ப இந்த ds இங்க வந்துருச்சு. அப்ப ds is equal to இந்த a இங்க வந்துச்சுன்னா 1/7 வருமா? அப்ப 1 divided by a, இந்த v முன்னாடி கொண்டு போ, v into dv. now integrate. இங்க பாரு ds, அதாவது டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. இங்க velocity changes. displacement எங்க இருந்து எங்க சேஞ்ச் ஆகும்? 0 to s. velocity, initial velocity to final velocity. initial velocity u, final velocity v. அப்ப integrating on both sides. next integrating on both sides. so now integral ds is equal to இது கான்ஸ்டன்ட் வெளிய எடுத்துக்க. அப்ப 1 divided by a integral v into dv. இப்ப இன்டகிரேட் பண்ணோம்னா இது ds வந்து சேஞ்ச் ஆகுது 0 to s. velocity, initial velocity to final velocity. இங்க என்ன ஃபார்முலா சார் யூஸ் பண்ணலாம்? இது நமக்கு தெரியும். integral dx is equal to x, integral s is equal to dx is equal to s ன்னு வரும். இதுக்கு வந்து என்ன பண்ணா integral
x power n plus 1 x power n into dx is equal to x power n plus 1 divided by n plus 1. இது ஃபார்முலா. சரியா? இப்போ இதுல வந்து நம்ம v power 1 இருக்கதா அர்த்தம். சரியா? nங்கிற இடத்துல 1 இருக்கதா அர்த்தம். சரி, இப்போ இங்க பார்த்தோம்னா இதை இன்டகிரேட் பண்ணா s. அப்ப 0 to s, that is equal to 1 by a into இங்க நம்ம இன்டகிரேட் பண்ணணும். பண்ணோம்னா நம்ம இங்க பார்த்தோம்னா integral v power 1 into dv. இதை இது பண்ணோம்னா வரும் v power 1 plus 1 divided by 1 plus 1. nங்கிற இடத்துல 1. அப்ப v square divided by 2. அங்க பண்ணோம்ல அதே இதுதான். அப்ப இங்க வரும் v square divided by 2. upper limit lower limit u to v. இப்போ upper limit lower limit சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணனா என்ன சார் வரும்? இங்க பாரு, s ங்கற இடத்துல s ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா s minus 0, that is equal to 1 by a into first u சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப என்ன வரும்? u square divided by 2 minus lower limit v, first v substitute பண்ணு, next u substitute பண்ணு. அப்ப u square divided by 2. அப்ப u square divided by 2. இதுல காமனா 2 இருக்கு, take outside. அப்ப s is equal to 1 divided by இந்த 2 எழுதுங்க a into v square minus u square. இந்த 2a இந்த சைடு கொண்டு போ. அப்ப 2as is equal to v squared minus u squared. இந்த u squared இந்த சைடு கொண்டு வந்தோம்னா மைனஸ் வந்து பிளஸ் ஆயிரும். அப்ப இந்த v squared is equal to u squared plus 2as. That's all. This is third equation of motion. v squared is equal to u squared plus 2as. That's all. Either 3 equation. V is equal to u plus at. Next s is equal to ut plus half at squared. Third equation v squared is equal to u squared plus 2as. நம்ம 3 equation derive பண்ணலாம். அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து நம்ம இன்னொரு இதர வழியா வந்து என்ன derive பண்ணலாம். சரியா? டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து s இன்னொரு விதமா derive பண்ணலாம். எப்படி சார் அப்படின்னா in terms of velocities, that means initial velocity and final velocity. இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம derive பண்ணலாம். எப்படி சார் derive பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா from equation number 1. From equation number 1. சரியா? displacement, we can derive displacement in terms of initial velocity u and final velocity v. இப்போ எப்படி சார் derive பண்ணலாம்னா from equation number 1. 1 வந்து என்னது? இங்க இருக்கு v is equal to u plus at. இந்த இதுல இருந்து நம்ம இப்படி எடுத்துக்கலாம் v minus u is equal to என்னது? at. இந்த டேர்ம் வச்சுட்டு நம்ம டெரைவ் பண்ண போறோம். v minus u is equal to at. சரியா? இந்த இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு நம்ம s வந்து எப்படி சார் டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து டெரைவ் பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கணும். செகண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னது? s is equal to ut plus half at squared. சரியா? இப்ப இந்த at இருக்கு இல்லையா, இந்த at யோட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப். s is equal to ut plus half at. இந்த t ஸ்கொயரை இப்படி தனியா பிரிச்சுங்க. at into t அப்படின்னு எழுதியாச்சு. சரி, இப்ப at க்கு இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணு. s is equal to ut plus half atங்கிற இடத்துல என்ன இருக்கு? v minus u into t. v minus u அடுத்து into t சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்ப நான் மல்டிப்ளை இந்த half ஐயும் t ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்ப s is equal to ut plus half into v into t. அடுத்தது இங்க மைனஸ் half into u into t. இங்க பாரு, இங்க ஒரு ut, இங்க மைனஸ் half ut. 1 ut ல half ut போச்சு அப்படின்னா எனக்கு half ut. சரியா? அப்ப என்ன வரும்? 1ல half போச்சுன்னா half. அப்ப half ut என்னது? பிளஸ். சரியா? half ut இங்க இருக்கு பிளஸ் half vt. இங்க ரெண்டுலயும் half t வந்து காமனா இருக்குது. அதை வெளியே எடுத்துடலாமா? half t காமனா இருக்கு இல்லையா? அப்ப என்ன வரும்?
half வெளியே எடுத்துறோம் u plus v into t s is equal to இந்த இதை எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா இன்னொரு விதமா நம்ம எழுதலாம் சார் r s is equal to இந்த half இருக்கு இல்லையா இதை டிவைடட் பைல போட்டுக்கிறோம் எப்படின்னா u plus v into t divided by 2 இதான் வந்து displacement in terms of velocity சரியா that's all இந்த மாதிரி 4 ஈக்குவேஷன் வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம் சரியா இப்ப பார்த்தோம்னா there are 3 equation of motion இது fourth equation வந்து என்ன பண்ணா செகண்ட் ஈக்குவேஷன் தான் அதை in terms of velocity ல நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம் சரியா இப்போ என்னென்ன ஈக்குவேஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எஸ் v is equal to u plus at next second s is equal to yes ut plus half at square third equation v square is equal to u square plus 2as very good fourth equation that is s is equal to u plus v into t divided by t that's all sir this is a very important question சரியா இப்ப இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் ஒன்லி வேலிட் ஃபார் ஸ்ட்ரெயிட் லைன் மோஷன் சரியா இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மோஷனுக்கு மட்டும்தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் வந்து வேலிட் சரியா இதே சர்க்குலேட்டரி மோஷன் ஆக்சிலேட்டரி மோஷன் இதுக்கெல்லாம் வந்து என்ன சார்னா நாட் அப்ளிகபிள் ஃபார் circulatory motion and accelerating motion only valid for straight line motion with uniform acceleration yeah thank you